மலர், போஸ் எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டோடனே ராஜாங்க சொல்கிறாரு, இங்கே பாரு போஸ், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் அசிங்கத்தை தேடி தரணும் தான் நீ இதெல்லாம் பண்ணியா? சரி, நீ பண்ணதெல்லாம் விடு. ஆனால் இப்போ மலரை நீ கல்யாணம் பண்ணியிருக்க, புரியுதா? மலரை சந்தோஷமாக பார்த்துக்கணும், இல்லை தொலைச்சிரும் உன்னை அப்படின்னு சொல்கிறாரு. சரி பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படியே உள்ளே போகிறாரு. ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என் பையனோட வாழ்க்கையே வேஸ்ட் ஆக்கிட்டாங்க, அதுவும் ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்னால் தாங்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மா, எல்லாத்துக்குமே காரணமே நீதாம்மா. அப்பயே அந்த தமிழை மாட்டி விட்டுருந்தனா அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கவே மாட்டா. நீ தான் பாவம் பார்க்குறேன். இன்னைக்கு கடைசியில் பார்த்தியா, போஸ்க்கு அந்த வேலைக்காரி மலரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணு 2 பேருமே ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. ராஜாங்க அங்கே இருக்கார். அதுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க, வந்து பேசுகிறாங்க. நான் வந்துட்டு கட்சியிலேருந்து வந்து, வாங்க தலைவரே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, பெரிய விஷயம் பண்ணியிருக்கப்பா, நீ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, அதுவும் நியாயம் நேர்மை எல்லாமே உன்கிட்ட இருக்குது, எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கு. நீ வந்துட்டு ஒரு ஏழை வீட்டு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? வேறு ஒருத்தவங்களா இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பணங்கணம் கொடுத்து அந்த பொண்ணை மிரட்டி நீ போயிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. கரெக்டாக என்ன நடக்கணுமோ நேர்மையாக நீ நடந்திருக்க, இது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால் எங்கள் கட்சியில் நீ நிற்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது, கண்டிப்பாக இந்த வாட்டி நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பாட்டி சொல்கிறாங்க, இல்லை, என் புள்ள வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து பண்ண மாட்டான், அவன் குடும்பத்துக்காக எடுக்கிற எல்லா முடிவும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவர் எடுத்த முடிவு கரெக்ட் தான், இருந்தாலும் அவருக்கு அது நல்ல பேராக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி அங்கேருந்து எழுந்து போகிறாரு. இதெல்லாம் ஈஸ்வரி கேட்குறாங்க, அவங்க பொண்ணும் கேட்குறாங்க. 2 பேரும் ரூம்குள்ளே போய் பேசுகிறாங்க. அம்மா, என்ன நடக்குதுன்னு தெரியுதாம்மா? பெரியப்பா அவர் பெரிய ஆளாகணுன்றதுக்காக மலரை பிடிச்சி போஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கோவம் வருது அவங்க 2 பேருக்குமே. அங்கேருந்து அவர் வராரு. போஸோட அப்பா வந்துட்டு சேதுவோட அப்பா காலில் விழறாரு. என்னை மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே எழுந்துக்கிறாரு. விடுப்பா, இதுக்கெல்லாம் காலில் எதுக்கு விழற, விடு, கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்ல, இனிமேல் மலரோட அவன் நல்லா வாழ்ந்தா போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. தாமரை அவங்க அம்மா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மதினி, பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணணும்னு சொன்னீங்க, நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும், கோடீஸ்வர சம்பந்தம் அப்படிலாம் சொன்னீங்க, கடைசியில் என்ன வேலைக்காரி வந்து அமைஞ்சிருக்கா? ஓ, கடவுள் யாராருக்கு எதை பண்ணணுமோ அதை தான் கொடுப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரையோட அம்மா 2 பேருமே கிண்டல் பண்ணுறாங்க. ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சரி, நிறைய வேலை இருக்குது, கல்யாண வேலை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. ஈஸ்வரிக்கு இன்னும் கோவம் தாங்கவே முடியல. சேதுவோட மாமா ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பூவெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து சேது வராரு. மாமா, என்ன மாமா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு மாப்பிள்ள, தமிழ்னி இரவுன்னு உங்கள் 2 பேருக்கு இன்றைக்கி முதல் இரவு, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு மாமா, அந்த பிள்ளை கொஞ்சம் நேரம் டைம் கேட்டது, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சேது கேட்குறாரு. அதெல்லாம் மனசு மாறிடும், நீ அமைதியாக இரு. உனக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி போஸுக்கு முதல் இரவு, அவனுக்கு டெக்கரேட் பண்ணுறோம், அதோடு சேர்த்து உனக்கும் பண்ணிட்டோம், நல்லா இருக்கா பூலாம், நல்லா சந்தோஷமாக அழகாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. மாமா, பூ மாமா, உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேது பிடிச்சி தள்ளி விடுறாரு மாமாவை.